நான் சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் தி புக்ல இருந்து கத்துக்கிட்ட 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியல, ஃபியூச்சரை பத்தி ஒரு ஐடியாவே இல்ல, எதுக்கு இந்த கெரியர் சாய்ஸ் சூஸ் பண்ணும், எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல போகணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. யாருக்குமே லைஃப்ல அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னுலாம் பெருசா ஐடியா இருக்காது. ஸோ நீங்க மட்டும் இந்த விஷயத்துல தனியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இதே நம்மளோட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெத்தை எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம யாருமே இம்மார்டல் பீயிங்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம மனசுல எப்பயுமே வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்பை பார்க்குற விதமே மாறி போயிடும். நம்ம லைஃப்ல எடுக்கிற இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எல்லாமே மாறும், நம்மளோட வேல்யூஸும் மாறும். ஸோ டெத்துக்கு முன்னாடி இந்த எம்பாரஸ்மெண்ட்டு, ஷேம்ஃபுல் ஆக்ட்ஸு, பயம் எல்லாமே சின்ன விஷயமாயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் நான் இந்த புக்ல இருந்து எடுத்துக்கிட்ட 3 இம்பார்ட்டன்ட் டேக்அவேஸ்.